அது வந்து பார்த்து மகன் ஃபோட்டோகிராஃபி அப்படியே விட்டுருங்க சார். ஹலோ மக்களே, ஃபைனலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை கிளம்பியாச்சு. இந்த கட்டுக்கட்டின வீடியோலாம் வந்து எடுத்தாச்சு. அந்த கிளிப் பாட்டு வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. நம்ம கோயிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பரன் கோயில் நின்றுட்டு இருக்கோம். யார் யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் தான் நின்றுட்டு இருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? நம்ம பசங்களாம் நின்றுட்டு இருக்காங்க. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஸ்டாப்புக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் எங்கெங்கெல்லாம் ரூட் நம்ம எதுலேயே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டூர்லேருந்து நம்ம கிளம்புறோமா. ஸோ ஆனமலை, அம்பராம்பாளையம், தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வடக்கஞ்சேரி இப்படி போய் போகலாம். கோவாவில் வர வடக்கஞ்சேரி போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. தென் நம்ம டீமில் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாப்பா 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம தம்பி வந்திருக்காங்க நவீனு. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம அண்ணா ஒருத்தர் வந்திருக்காரு. பயங்கரமாக வந்து வெயிட் பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்க போகிறோம். இவங்க நம்ம பசங்க எல்லாம் இவரை பார்த்துருப்பீங்க. தென் இவங்க வந்து ஏதோ ஒரு வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் வந்து வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், ஃபைனலி நம்ம சபரிமலை வந்து ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பை அப்படிங்கிற பிளேஸில் வந்து உட்காந்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பையில் பார்க்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே இல்லை, மறுபடியும் திரும்ப நிலக்கல் போகணும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாவும் இன்னொரு அண்ணாவும் வந்து வண்டி கொண்டு நிறுத்திட்டு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நாங்கள் இங்கே ஒரு 5 பேர் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ வந்து அந்த பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் பின்னாடி திரும்பி காட்டுறேன். எடப்பட்டங்கள்லேயே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஆனால் அதில் சீக்கிரம் ஏறிடுவோம் நீலிமலையில். இது என்னன்னா பெண்டாக போகுமா, லேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். நடக்க முடியாது, அது ஒரே ஸ்டெச்சில் ஏறிடலாம். ஆமாம், இன்னும் இப்போ தான் 4ஆவதே வரும். இன்னும் எங்கே இருக்கு பகவான் நல்லா கூப்பிட்டு வரவே பெருசு சந்தோஷப்படணும். ஒவ்வொரு வருஷமே அதான் அப்படியே சொன்ன பாரு. ஐயோ, அழுதிலிருந்து நடக்கவே முடியாமல் அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸு அப்படிங்கிற கதையாயிடுச்சு. போய் மெடிக்கல் போய் நான், சிவராமு, சந்தோஷ், அப்பா, மாமா 5ஆவது கார்டு எடுத்துட்டு போகிறோம். போயிட்டு 48 நாள் அப்போ அப்புறம் போய் அங்கே போனால் அவன் இன்ஜெக்ஷன் பண்ண மாட்டேன்ட்டான் டாக்டர். என்ன கான்செப்ட்னா எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை. அதனால் இன்ஜெக்ஷன் போட்டால் ரொம்ப இதாகும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கேயோ சிறப்பும் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, பேராசிட்டமால். டானிக்கு அப்போ 6 பாட்டில் அடிச்சாச்சு. நான் பண்ண அதான் தப்பு. போய் அப்படியே படுத்துருந்தான். நைட்டு சுடு அப்பா தான் எனக்கு குளிக்க வச்சாரு. ரைஸ் என்ன 22 வயசு எனக்கு குளிக்க வச்சது அவர். பயங்கரமான டாஸ்க். வீட்டுக்கு போய் அவதான் குளிக்க வச்சு. பவர் இருக்கு, என்ன ஒண்ணுன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். எந்த தப்பு தான் செய்யக்கூடாது, நமக்கு எது நினைக்கூடாது, என்ன கரெக்டாக வந்து பேசக்கூடாது.
நம்ம இங்கே எல்லா வார்த்தையும் பேசுகிறது சரமேன்னு வருது. போன வருஷம் நம்மளாம் தப்பே ஆகும். எல்லாத்துட்டையும் கேட்டு வாங்கி அந்த 90 நாள் 108 நாள் இருந்ததுக்கு என்ன ஒரு பலன்னா, ஏன் ஒரு வாரம் தானே அந்த மாதிரி இருந்திருக்கிறான், ஸோ நம்ம ஏன் அவனை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பகவானே விட்டுட்டாரு. இந்த தடவை வரும்போது காய்ச்சல் அந்த அந்த கோயிலுக்கு போது பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த சாமிகிட்ட வேணும் போயிட்டு வரைக்கும் எனக்கு எதுவும் கூடாது.